நிம்மதி சந்தோஷம் அப்படின்னா என்ன? பொதுவாக நம்மளுடைய சிறு வயதில் பள்ளி பருவத்தில் ஒரு டிஃபன் சாப்பாட்டில் நம்ம நண்பர்களோட 5 பேர் பகிர்ந்து சாப்பிடுவோம். பகிர்ந்து சாப்பிட்டால் பசி தீரும். அப்போமெல்லாம் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தோம். இப்போ தனக்கான வாழ்க்கையாக வாழும்போது நிம்மதி சந்தோஷம் இருக்க மாட்டேங்க நண்பர்களே. ஏன் சொல்ல வரேன்னா, விரலுக்கு தக்கன வீக்கம் இருக்கணுமா, வயசுக்கு தக்கன உழைப்பு இருக்கணுமாம்மா, அளவுக்கு தக்கன ஆசைப்படணுமா. நான் ஆசைப்பட வேண்டான்னு சொல்ல, பேராசை பெருநஷ்டம். பொதுவாக ஆசைப்பட்டால் அவஸ்திப்படணும். இது உண்மை நண்பர்களே. அதாவது சைக்கிளில் போகிறவனுக்கு பைக் வாங்கணும், பைக்கில் போகிறவனுக்கு கார் வாங்கணும், காரில் போகிறவனுக்கு வீடு கட்டணும், வீடு கட்டி இருக்கவனுக்கு பங்களா கட்டணும், அப்புறம் மாளிகை கட்டணும். ஆசைகள் இருக்கணும் நண்பர்கள், அளவாக ஆசைப்படணும். பொதுவாக வயசில் பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு. கல்யாணங்கிற ஒரு பொண்ணு பிள்ளைய பார்த்து டக்குன்னு கல்யாணம் முடிச்சிடலாம். ஆனால் வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. அதுக்கெல்லாம் ரொம்ப ஓடி ஓடி உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள், தெரியாத தொழிலை பண்ணி பொண்ணையோ பொருளையோ ஏமாந்து கடனாயிராதீங்க. வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இழந்துருவீங்க நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், வாழ்க்கையில் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அப்படின்னு வயசில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உங்களை நீங்கள் நேசிங்க, வாழ்க்கையை ரசித்து வாழுங்க, சிரித்து வாழுங்கள். உங்கள் உழைப்பை நம்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை அது வெற்றிக்கு கொண்டு போய் விடும். இது உண்மை. அன்பாருங்க, பாசமாக இருங்க. நன்றி நண்பர்களே.